ஷீலா தன்னுடைய அலுவலக வேலையை முடித்து அடித்து பிடிச்சி பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு வந்ததும் வராததுமா அவசர அவசரமாக முகம் கழுவி வரும் வழியிலேயே சமைக்கிறதற்காக வாங்கி வந்த காய்கறிகளை கிடுகிடுன்னு நறுக்கி வைத்துவிட்டு பிறகு வீடு வாசலெல்லாம் கூட்டிட்டு இங்கும் அங்கும் ஓடியாடி 1 மணி நேரத்தில் சமையலை முடித்து விடுவாள். அப்பாடா என்று பெருமூச்சு விடுவதற்குள் வீட்டின் வாயிலின் அருகே ஷீலா முருகேசன் குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைவார். ஷீலாவும் தன் கணவரின் குரலை கேட்டதும் இதோ வந்துட்டேனுங்க குரல் கொடுத்து கொண்டே வேகமாக போய் அவர் கையில் இருக்கும் பையை வாங்கி தனக்கு என்ன வாங்கி வந்திருக்கிறார் என்று பார்ப்பார். கிழமை முருகேசன் தனது சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்துக்கொண்டு கண்களை மூடி சற்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். தன் மனைவி என்னதான் பாசமுள்ளவளாக இருந்தாலும் அவருக்கு அவருடைய பிறந்த வீட்டை பற்றின ஞாபகங்கள் வராமல போகும். அவருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கிறதல்லவா. முருகேசன் தன் எண்ணங்களை சொந்த ஊரான சேலத்து பக்கம் ஓடவிட்டார். என் அம்மா உயிருடன் இருக்கிறாங்களா இல்லையோ, என் சகோதர சகோதரி என்னை மறந்து விட்டார்களா, நான் எப்படி வாழ்ந்தேன், எங்களுடைய அழகான வீடு, அதிலுள்ள தனி அறையினுள்ள என்னுடைய பொருள்கள் மற்றும் என்னுடைய காலேஜ் புத்தகங்கள், என் கூட பிறந்த தம்பி அக்கா எப்படி இருக்கிறார்களோ, நான் வீடு பார்ப்பதற்கு அவர்களுக்கு என் விலாசத்தை கடிதத்தின் மூலம் அனுப்பி வைக்கலாம் என்று இருந்தேன். அதை தான் நான் செய்யவில்லையே. என்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ, என் மேல் இன்னும் கோபமாக தான் இருப்பார்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் குழந்தைகள் பிறந்த பிற்பாடு சரியாகி விடும். பெருமூச்சு விட்டு கொண்டே 1 ஆண்டுகள் கழித்து அவர்களை போய் பார்த்து கொள்ளலாம் என்று யோசனையில் முருகேசன் மூழ்கி கிடக்க, காபி சாப்பிடுங்கன்னு ஷீலா காபி டம்ளர் நீட்டினாள். திடீரென்று குரல் கேட்டது. முருகேசன் சற்று தடுமாறினான். பிறகு சமாளித்து கொண்டு ஷீலாவை பார்த்து, நீயா? நான் யாரோ என்று நினைச்சேன். என்ன யாரோ என்று நினைத்தார்களா? இங்கே நம்மளை தவிர யார் இருக்காங்க என்று குறும்பா சிரித்து கேட்டாள் ஷீலா. முருகேசனும் சிரித்தார். ஷீலா தன் கையில் இருக்கும் காஃபி டம்ளரை முருகேசனிடம் கொடுத்தாள். முருகேசன் ஷீலாவை பார்த்து, நீ சாப்பிட்டாயா, காஃபி சாப்பிட்டாயா என்று கேட்டார். ஷீலா அதற்கு, இனிமேல் தான் காஃபி குடிக்கணுங்க. இப்படி ஷீலாவும் முருகேசனும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு எந்த பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர்.